தமிழ்நாட்டில் வந்து 39 சீட்டு யார் கேட்குறா? காங்கிரஸ். எந்த காங்கிரஸ்? அது செல்வ பெருந்தகை தலைமையிலான காங்கிரஸா, இல்லை பாசிதம தலைமையிலான காங்கிரஸா, இல்லை ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸா? திமுக 39 சீட் கொடுத்தாலும் சரி, 29 சீட் கொடுத்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு தோல்வியை காங்கிரஸ் வந்து சந்திக்கும். பொதுவாகவே தமிழ்நாட்டில் இன்னைக்கு காங்கிரஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மனநிலை வந்து இருக்குது. சீமானனா நாம் தமிழ் கட்சினா காங்கிரஸ் வந்து படுகுழி தோண்டி புதைச்சிட்டாங்க. காங்கிரஸ்னாலே ஒவ்வொரு தமிழனுக்கும் பார்த்தீங்கன்னா கோவம் ஒரு அளவுக்கு வந்து ஏற்படுத்திட்டாங்க. ரெண்டாவது, காங்கிரஸ் ஒன்றும் பண்ணவும் பண்ணல. எங்கேயாவது காங்கிரஸ் வந்து நீங்கள் வந்து ஊடகத்தில் தானே இருக்கீங்க, காங்கிரஸ் போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பண்ணதில்லை, அதனால தான் நீங்கள் பார்க்க முடியும். நானும் பார்த்ததில்லை. நியாயமாக வந்து தமிழ்நாட்டில் பேச்சுவார்த்தை யார் நடத்தணும்? செல்வ பெருந்தகை அவர்கள் முதலமைச்சரை பார்த்து பேச நடத்தணும். ஏன்னா அவர் தான் மாநில தலைவர். ஆனால் சிதம்பரம் முதலமைச்சர் வீட்டுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னா செல்வ பெருந்தகை அவர்களை இவங்க வந்து ஒரு டம்மியை யூஸ் பண்ணுறாங்களா? ஆமாம், அந்த கூட்டத்துக்கே அவங்களை அழைக்கல. திரு மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி இவங்கெல்லாம் கலந்துக்கிற கூட்டத்தில் அண்ணன் செல்வ பெருந்தகை அழைக்கல. அப்போ இது செல்வ பெருந்தகை அவர்களை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. அப்போ மாநில தலைவர்களோட போஸ்டிங் வந்து சும்மா கொடுத்துட்டு அவரை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. தமிழ்நாட்டில் அண்ணன் செல்வ பெருந்தகையை மாற்றுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸை வந்து கழட்டி விட்டா என்ன அப்படின்ற மனநிலை கூட திமுக வந்துருக்கு. ரொம்ப இதே மாதிரி பண்ணிங்கன்னா கழட்டி விட்டுருவங்களை போங்க, ஏதோ சீட்டு கிடையாது நோட்டு கிடையாது போங்க சுற்றி துரத்திட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க சீட்டும் முக்கியம், நோட்டும் முக்கியம். எதுவுமே துரத்திட்டா திமுக வந்து என்ன பண்ணும்? அப்போ காங்கிரஸ் வந்து என்ன பண்ணும்? விஜய்கிட்ட போனால் என்ன பண்ண முடியும்? தமிழ்நாடு முழுக்க பரவலான வாக்கு வங்கி என்பது காங்கிரஸ்க்கு வந்து கிடையவே கிடையாது. அப்போ ஒரு 12 சீட்டு 15 சீட் கொடுக்க வேண்டிய காங்கிரஸுக்கு இத்தனை சீட் கொடுக்குறாங்க. நியாயமாக ஒரு 12 சீட்டு 15 சீட்டு கொடுக்க வேண்டிய விசிகாவுக்கு இந்த 6 சீட்டு வச்சுக்கோ, முடியாது வேணா 8 வச்சுக்கோ அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதா பிணைஞ்சிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கலை. இப்போ தமிழ்நாட்டோட அரசியல் களத்திலேயே ஒரு பெரிய பூகம்பமாக தான் ஒன்று வெடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியே போக போகுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரியுமே ராகுல் காந்தி சரி, அவங்க எல்லாருமே ஒரு பேச்சுவார்த்தை, காங்கிரஸ் சார்பாக ஒரு பேச்சுவார்த்தை டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அப்போ திமுக விட்டு காங்கிரஸ் வெளியில் போக வாய்ப்பு உண்டா? இல்லை, இது வரைக்கும் திமுக விட்டு காங்கிரஸ் வெளியில் வந்து போல. அவங்களோட பார்கிங் தான் பெரிய பிரச்சனையாக வந்துருக்கு. இப்போ என்ன கேட்குறாங்க காங்கிரஸோட தரப்பு? 39+2 39 சீட்டு தாங்க, +2 ராஜ்யசபா சீட் தாங்கன்னு. இப்போ காங்கிரஸ் வந்து 39 சீட் கேட்குறாங்கன்னா அந்த 39 சீட்டு காங்கிரஸ் வந்து எலிஜிபிளா அதுன்னு யோசிக்கணும். இப்போ திமுக என்ன சொன்னிக்குதுன்னா, காங்கிரஸால் நமக்கு வந்து பெரிய விதமான ஓட் பேங்க் இருக்கா, உண்மையான ஓட் பேங்க் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னு கேட்டால் காங்கிரஸ் வந்து ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சது, ஒரு காலத்தில் இந்தியாவை ஆட்சி செஞ்சது. இன்னைக்கு காங்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பில் உட்கார வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டால் குறிப்பாக தமிழ் தேசியம், நாம் தமிழ் கட்சி. ரெண்டாவது, காங்கிரஸ்க்கே ஊர்லலாம் இப்போ என் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ்காரோடும் கிடையாது. ஒரு உங்கள் ஊரில் இருக்கிறாங்கன்னு தெரியல, எங்கள் ஊர்லாம் காங்கிரஸ்லாம் கிடையவே கிடையாது. அப்போது காங்கிரஸ் என்பது இன்றைக்கி பேருக்கு தான் இருக்குது காங்கிரஸ். இந்தியா முழுக்க அப்படி தான் இருக்குது காங்கிரஸ். ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் வந்து பிஜேபி 3 முறை வர முடியுது, இவங்களாம் வரவே முடியல, வரவும் மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுக்கான கெப்பாசிட்டி ஸ்கோல் வந்து அவங்களுக்கு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 39 சீட்டு யார் கேட்குறா? காங்கிரஸ். எந்த காங்கிரஸ்? அது செல்வ பெருந்தகை தலைமையிலான காங்கிரஸா, இல்லை பாசிதம தலைமையிலான காங்கிரஸா, இல்லை ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸா? இது எந்த காங்கிரஸ் அப்படின்றது இவங்க தெளிவாக வந்து சொல்லணும். இப்போ என்னன்னா, அண்ணன் செல்வ பெருந்தகை முழுக்க திமுகவோட மிகப்பெரிய ஒரு விசுவாசமான ஒரு தலைவராக வந்து உருவாகி இருக்காரு. தன்னை காங்கிரஸ் கட்சி தலைவர் என்பதையும் மறந்துவிட்டு ஒரு திமுக விசுவாசி போல வந்து பேசுகிறாரு அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள். அப்போ இவர் வந்து இந்த கூட்டணி வெளியே போகக்கூடாது. ஏன்னு கேட்டால் எல்லா விதமும் திமுக வந்து பார்த்துக்குது. ஆனால் குறிப்பாக வந்து மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் வந்து திமுக குழுக்கு வந்து வேணாம், விஜய்கிட்ட போயிடலாம். விஜய்கிட்ட ஏன் போகிறாங்க? விஜய் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தராரு, வரமாட்டார் அவர், அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு இப்போ இவங்க முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? எங்களுக்கு 39 சீட்டு +2 ராஜ்யசபா, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு. அதாவது என்னென்னா வந்து எங்களுக்கு நீங்கள் மினிஸ்டர் கொடுக்கணும், துணை முதலமைச்சர் கொடுக்கணும் போன்றதான் அவங்களோட டிமாண்டாக வந்துருக்கு. ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிற, முன்னாடியே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கூட்டணிக்கு ஆட்சின்ற பேச்சுக்கு இடம் கிடையாது, தமிழ்நாடு அதுக்கேற்ற மண் வந்து கிடையாது அப்படின்றத திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார். காங்கிரஸில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல சிதம்பரம் அவருக்கு ஒரு டீம் இருக்கும். அவரோட டீம் எதனா டெல்லி வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணக்கூடியவங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து மத்திய அமைச்சராக திரு சிதம்பரம் வந்து இருந்தவர். நியாயமாக வந்து தமிழ்நாட்டில் பேச்சுவார்த்தை யார் நடத்தணும்? செல்வ பெருந்தகை அவர்கள் முதலமைச்சரை பார்த்து பேச நடத்தணும். ஏன்னா அவர் தான் மாநில தலைவர். ஆனால் சிதம்பரம் முதலமைச்சர் வீட்டுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னா செல்வ பெருந்தகை அவர்களை இவங்க வந்து ஒரு டம்மியாக யூஸ் பண்ணுறாங்களா? ஆமாம், அந்த கூட்டத்துக்கே அவங்களை அழைக்கல. திரு மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி இவங்கெல்லாம் கலந்துக்கிற கூட்டத்தில் அண்ணன் செல்வ பெருந்தகை அழைக்கல.
அப்போ இது செல்வ பெருந்தகை அவர்களை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க. அப்போ மாநில தலைவர்களோட போஸ்டிங் வந்து சும்மா கொடுத்துட்டு அவரை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. இப்போது ராகுல் காந்தி கிட்ட மெசேஜை வந்து யார் பாஸ் பண்ண போகிறாங்கன்னா ப. சிதம்பரம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு யார் தலைவர்னா செல்வ பெருந்தகை. இதுவே பாருங்கள் எவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்குது. இன்னும் என்னன்னா தமிழ்நாட்டில் அந்த செல்வ பெருந்தகையை மாற்றுவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று இவர் இங்கே மாற்ற போகிறாங்க, ரெண்டாவது தேசிய அளவில் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை தேசிய தலைவராக வந்து எடுக்க போகிறாங்க. ஏன்னா 2 பேரும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள். இங்கே பொதுவாகவே வந்து இங்கே செல்வ பெருந்தகை அண்ணன் வந்து பலருக்கும் பிடிக்கல. ஏன்னு கேட்டால் செல்வ பெருந்தகை வந்து பல கட்சியிலேருந்து வந்தவர். அவர் என்ன காங்கிரஸ் கட்சிக்கு ஆரம்பத்துலேருந்து இருக்கக்கூடியவரா? நாங்கள்லாம் காங்கிரஸ் இருக்கிறோமே, எஸ்சின்றதுக்காக நீங்கள் வந்து அவர் தலைவர் பதவி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து அவருக்கு எதிராக தான் போயிட்டு இருக்கு. இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய போஸ்டரில் பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை ஃபோட்டோவே சின்னதாக ஒரு ஸ்டாம்ப் ஃபோட்டோ மாதிரி போட்டுருவாங்க. ஏன்னு கேட்டால் அது இருக்கக்கூடிய சாதி புத்தி, அவர் அப்படி தான் வந்து பார்க்குறாங்க. அப்போது காங்கிரஸ் மேலிடமே என்ன பண்ணுதுன்னா இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாமல் ப. சிதம்பரத்தை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. ப. சிதம்பரம் போன்றவர்கள் வந்து திமுகவோட தான் வந்து காங்கிரஸ் வந்து இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஏன்னா வாக்கை நிரூபிக்க அந்த விஜய்கிட்ட போயிட்டு மொக்க வாங்கி தோக்குறதுக்கு பதில் இங்கே வந்து கொடுக்குறது வந்து வாங்கிக்கலாம். ஆனால் கேட்கறது தான் வந்து அளவுக்கு மிஞ்சுது. 39 சீட்டு ப்ளஸ் 2 ராஜ்யசபா. அப்போ வந்து மதிமுக போன்ற கட்சிகளுக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்குறாங்கன்னா அவர் எக்ஸ் திமுக. வைகோ போன்றவர்கள்லாம் வந்து எக்ஸ் திமுககாரர், அவர் வயசில் பெரிய ஒரு வாங்கிட்டு போகிறாரு. ஆனால் அந்த 6 சீட்டு கொடுத்தது என்னை பற்றி ரொம்ப அதிகம் தான். மதிமுகலாம் போன முறை கொடுத்தாங்களே 6 கொடுத்தாங்களே, விசிக மதிமுக அதெல்லாம் ரொம்ப அதிகம் தான். ஏதோ கமலஹாசன் மாதிரி ஒரே ஒரு ராஜ்யசபா வாங்கி போயிட்டா பரவாயில்ல. இப்போ இவங்க கேட்குறது 39. இப்போது திமுக என்ன முடிவு பண்ணியிருக்கு? திமுக நாங்கள் உங்களுக்கு 25 சீட்டு தரோம். ஐயா நாங்கள் கேட்டது 39. சரி 39 36 வந்து தாங்கன்னு கேட்குறாங்க. சரி உங்களுக்கும் வேணாம் எனக்கு வேணாம், 29 தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 29 ப்ளஸ் 2 ராஜ்யசபா. இப்போதைக்கு திமுக வந்து அதிகபட்சமாக என்ன சீட் கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னா 29 சீட்டும் ப்ளஸ் 2 ராஜ்யசபாவும் கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி ராஜ்யசபா என்ன பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராஜ்யசபாவும் அடுத்த எலெக்ஷனில் வந்து ராஜ்யசபாவும் கொடுக்கல. ஏன்னா காங்கிரஸ் ஒன்றும் வந்து அடுத்த முறை வந்து தனியாக ஆட்சியில் அமைக்க போகிறது கிடையாது. 2031 தேர்தல் நடந்தால் கூட நான் காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வரப்போகுது, இல்லை காங்கிரஸ் வந்து முதலமைச்சர் அறிவிக்க போதா, அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. அப்போ 2031 பார்த்தீங்கன்னா திமுகவை தான் தொங்கிட்டு இருக்கணும். அப்படிலாம் விஜய்கிட்ட வந்து போனோம். ஒருவேளை நாங்கள் திமுக கூட இருந்தோம் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது காங்கிரஸ் கேட்கக்கூடிய ராஜ்யசபா வந்து யாருக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமான விஷயம். எப்படி வந்து இவங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் தன்னை வந்து உயர் சாதிகளாக சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தினுடைய குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்க. இப்போ ப. சிதம்பரம் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் குறுநில மன்னர்கள் போல் வந்திருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ 39 சீட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினருக்கும் தொடரும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் புதிதாக இருந்தால் வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், திமுக 39 சீட் கொடுத்தாலும் சரி 29 சீட் கொடுத்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு தோல்வியை காங்கிரஸ் வந்து சந்திக்கும். பொதுவாகவே தமிழ்நாட்டில் இன்றைக்கி காங்கிரஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு மனநிலை வந்து இருக்குது. சீமானனா நாம் தமிழ் கட்சினா காங்கிரஸ் வந்து படுகுழி தோண்டி புதைச்சிட்டாங்க. காங்கிரஸ்னாலே ஒவ்வொரு தமிழனுக்கும் பார்த்தீங்கன்னா கோவம் ஒரு அளவுக்கு வந்து ஏற்படுத்திட்டாங்க. ரெண்டாவது காங்கிரஸ் ஒன்றும் பண்ணவும் பண்ணல. எங்கேயாவது காங்கிரஸ் வந்து நீங்கள் வந்து ஊடகத்தில் தானே இருக்கீங்க, காங்கிரஸ் போராட்டம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பண்ணதில்லை, அதனால தான் நீங்கள் பார்க்க முடியும். நானும் பார்த்ததில்லை. காங்கிரஸ் போன்ற கட்சியெல்லாம் போராட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. இத்தனைக்கும் காங்கிரஸ் எதிர்கட்சி, தேசிய அளவில் நீங்கள் எதிர்கட்சி. அப்போ நீங்கள் தானே போராட்டம் பண்ணணும். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நேஷனல் இஷ்யூ வரும்பொழுதும் நியாயமாக இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து போராட்டம் பண்ணணும். ஆனால் ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் வந்து போராட்டம் வந்து பண்ணதே கிடையாது, பண்ணவும் மாட்டாங்க. சும்மா சீட்டு மட்டும் திமுக கோவம் வருது, டேய் நான் ஏன்னா உங்களுக்கு சீட்டு தரணும் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது திமுக கூட பல பேருக்கும் தெரியுது என்னென்னா காங்கிரஸ் கிட்ட ஓட் பேங்க் இல்லை, நம்ம இவங்க சீட்டு கொடுத்துட்டு நம்மளே பணம் கொடுத்துட்டு நம்மளே ஒரு ஓட்டு வாங்கி கொடுத்துக்கு ஏன் கொடுக்கணும் அப்படி பார்த்தா வந்து விசிகா கேட்காதா? தேமுதிக வேற வந்து எங்களுக்கு 10 சீட்டோ 12 சீட்டோ தாங்கன்னு கேட்டுக்கிறாங்களாம். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 6 சீட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ராஜ்யசபான்னு சொல்லக்கூடிய சீட்டுகளை இந்த கூட்டணி கட்சியெல்லாம் வாங்கிறதுக்கான தகுதி இருக்கான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 34 எம்எல்ஏ சேர்ந்து தான் ஒரு ராஜ்யசபா எம்பி தேர்ந்தெடுக்க முடியும் தமிழ்நாட்டோட கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே சும்மா விஜயகாந்த் போன்ற கட்சிகளுக்கு, பிரேமலதா போன்ற நபர்களுக்கெல்லாம், சுதீஷ் போன்ற நபர்களுக்கெல்லாம் வந்து ராஜ்யசபா கொடுத்து திமுக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று தெரியல. கூட்டணிக்காக ஓட்டுக்காக வரணுன்றதுக்காக பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், திமுக கிட்ட நிறைய பேர் போயிட்டாங்க. இன்றைக்கி இந்த சின்ன சின்ன ஜாதி அமைப்பு, லட்டப்பட அமைப்புலாம் போயிட்டு எங்களுக்கு 1 சீட் தாங்க 2 சீட் தாங்கலாம் தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வருகை அதிகமாகிட்டு வருது. நம்ம கிட்ட தான் எல்லாம் வராங்க அப்படின்ற ஒரு திமிர்தனத்தோட இருமாப்போட
காங்கிரஸை வந்து கழட்டி விட்டா என்ன அப்படின்ற மனநிலை கூட திமுக வந்துருக்கு. ரொம்ப இதே மாதிரி பண்ணிங்கன்னா கழட்டி விட்டுருவவங்களை போங்க, ஏதோ சீட்டும் கிடையாது நோட்டும் கிடையாது போங்க சொல்லி துரத்திட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க சீட்டும் முக்கியம், நோட்டும் முக்கியம், எதுவுமே துரத்திட்டா திமுக வந்து என்ன பண்ணும்? அப்போ காங்கிரஸ் வந்து என்ன பண்ணும்? விஜய் கிட்ட போனால் என்ன பண்ண முடியும்? ஆனா காங்கிரஸ் ஏற்கனவே மறைமுகமாவே பேச்சுவார்த்தை நடந்துக்கிறதுக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. டிவி கிட்ட தாவேகா வந்து காங்கிரஸ் வருகையை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார். இதுதான் வந்து ராகுல் காந்தி தரப்புல சொல்லப்பட்ட ஒன்று. ஆனால் நம்ம இந்த நேரத்தில் வெளியே போனால் இந்தியா கூட்டணி சேர்ந்து திரும்ப. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கூட்டணி யாரும் இந்தியா கூட்டணியாக பார்க்கல. இவங்க ஏடிஎம்கே தரப்புல மட்டும் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி, ஏன்னா பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால சொல்கிறாங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது திமுக தலைமையிலான கூட்டணி தான். அப்போ இந்த திமுக தலைமையிலான கூட்டணியில் திமுக என்ன கொடுதோ அதுதான் சொல்லிட்டு கொடுக்க முடியும். ஐ திங்க் நாளைக்கு ஈவினிங்குள்ளே வந்து ஒரு நாள் கெடு விதிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி நாளைக்கு சைன் போட்டுருவாங்க, அவ்வளோதான் உங்களுக்கு முடியும்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், 29 சீட்டில் வந்து காங்கிரஸ் வந்து வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கொடுக்க முடியும். ப்ளஸ் 2 ராஜ்யசபா. ஆனால் எனக்குலாம் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்குலாம் அதிகபட்சமாக ஒரு 15 கொடுக்கலாம். இவங்க சொல்கிற மாதிரி கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 15 கொடுக்கலாம். அதுவே ரொம்ப அதிகம்தான். ஆனால் இவங்க ஆசைப்படுறாங்க, எங்களுக்கு 39 சீட் வேணும், எங்களுக்கு 29 சீட் வேணும்னு சொல்லிட்டுலாம். தமிழ்நாட்டில் ஓட்டே இல்லை. ஒருவேளை வந்து ஓட்டு இருக்குதுன்னா கூட பார்த்தீங்கன்னா சில இந்த தென் மாவட்டங்கள் தாண்டி ஒரு சில பகுதிகளில் வேணால் ஓட்டுகள் இருக்கலாம். இந்த காரைக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் இது போன்ற பகுதிகளில் வேணால் ஓட்டு இருக்கலாமே தவிர தமிழ்நாடு முழுக்க பரவலான வாக்கு வங்கி என்பது காங்கிரஸுக்கு வந்து கிடையவே கிடையாது. அப்போ ஒரு 12 சீட்டு 15 சீட்டு கொடுக்க வேண்டிய காங்கிரஸுக்கு இத்தனை சீட் கொடுக்குறாங்க. நியாயமாக ஒரு 12 சீட்டு 15 சீட்டு கொடுக்க வேண்டிய விசிகாவுக்கு இந்த 6 சீட்டு வச்சுக்கோ, ஆஹா முடியாது வேணா 8 வச்சுக்கோ அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க. அப்படிங்க பாருங்கள், 2 டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். காங்கிரஸை திமுக பார்ப்பதற்கும் விசிகாவை திமுக பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. விசிகா ஒரு ஜாதி கட்சி என்று சொல்லப்பட்டாலும் அந்த மக்களுடைய ஓட்டு என்பது தமிழ்நாடு முழுக்க இருக்குது. நீங்கள் சென்னை முதற்கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் பரவி இருக்கிறாங்க பறையர் சமுதாய மக்கள், பட்டியல் சமுதாய மக்கள். பெரும்பான்மையான பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்கு என்பது விசிகாவுக்கு வந்திருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி பறையர் சமுதாய மக்களுடைய ஓட்டாக கூட இருக்கட்டுமே, ஆனால் அவங்க தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் அப்படி இல்லையா கேட்டால் கிடையாது. அதான் சொன்னேன், காங்கிரஸ் எல்லாம் எங்கள் மாவட்டங்கள்லாம் ஆட்களே கிடையாது. கிட்டத்தட்ட அங்கே கூட சில இடத்துல இதில் என்ன ஆச்சரியன்னா, நான் சொன்னேன் திருத்தணி தொகுதியெலாம் காங்கிரஸ் ஆளே கிடையாது சொல்லிட்டு. ஆனால் ஒரு முறை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச காங்கிரஸ் வந்து திருத்தணி தொகுதி வந்து காங்கிரஸுக்கு வந்து கொடுத்தாங்க. ஒன்றுமே வாங்கலை, ஓட்டே வாங்கலை. ஏன்னு கேட்டால் ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்பது நாம் தமிழ் கட்சி வருகைக்கு பிறகு அழித்தொழிக்கப்பட்டு விட்டது. அப்படி புதஞ்சு போய்கிற காங்கிரஸை இந்த மாதிரி ஊடகங்கள் வந்து அப்பப்போ நியூஸ் கார்டு போட்டு வந்து தூக்கி விடுறாங்க. காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு திமுக கொடுத்தாலும் அத்தனை இடங்களிலும் பெரும்பான்மையாக தோல்வியை தழுவுன்றது தான் நான் சொல்ல விரும்புவது. இப்போ தொடர்ந்து வந்து திமுகவை வந்து காங்கிரஸ் வந்து அவமதிக்கிற மாதிரியே தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே இவங்க சீட் கேட்டதுமே சரி, நீ தந்தா தராட்ட போ, நான் மறைமுகமாக வந்து தாவேக்காவோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க இப்போதைக்கு இவ்வளோ மக்கள் எல்லாமே கண்டிப்பாக காங்கிரஸ் வெளியில் போயிடும், ஏன்னா இவங்க தான் தரமாட்டிக்கிறாங்க, நான் கேட்டது தரமாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக காங்கிரஸ் வெளியில் போகத்தான் செய்யும். காங்கிரஸ் வெளியே போகாது, வெளியே போனால் ஏன்னா அது வந்து கிருஷ்ணோட்டாக்கர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் எப்பவுமே வந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. தாவேக்காவுக்கு சப்போர்ட் அவர் பேசுறாரு, மாணிக்கம் தாகூர் பேசுறாரு, பல பேர் வந்து பேசுறாங்க. இப்போ திருச்சி வெளிச்சாமி போன்றவங்க கூட தாவேக்காவுக்கு மட்டும்தான், செல்வ பெருந்தகை திமுக விசுவாசமா பேசுறாரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவர் ஒருத்தர் மட்டுமே தானே இங்க பேசிக்கிறாரு, ஏன்னா அவர் வந்து திமுக விசுவாசமா இருக்காரு, அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம வேற என்ன சொல்ல முடியும் நம்ம இதுல? டிவிகேக்கு வந்து டிவிகே விரும்புது காங்கிரஸ் வரணும்ன்றது, டிவிகே வந்து விரும்புது. காங்கிரஸுடைய தமிழ்நாட்டு தலைமை செல்வ பெருந்தகையான தலைமையிலான காங்கிரஸ் வந்து நம்ம இங்கே இருந்துக்கலாம், இதுதான் சேஃபான இடம், சேஃப் ஜோனில் தான் ப்ளே பண்ண முடியும் அப்படின்றது இவங்க வந்து விரும்புகிறாங்க. ஆனால் குறிப்பாக மேலிடம் பொறுத்தவரை ஏற்கனவே கூட சொன்னது தான், ராகுல் காந்தி போன்றவர்களும் விஜய் போன்றவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். கேரளாவில் வந்து ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னா விஜயுடைய ஆதரவு வந்து ஆட்சியை கைப்பற்ற முடியுன்றது காங்கிரஸ் வந்து நினைக்குது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஆட்சிக்கே வர முடியாத காங்கிரஸ் வந்து தன்னோட வியூகத்தை வகுக்க முடியுமா, இல்லை கேரளா போன்ற பகுதியில் ஆட்சிக்கு வர முடியும் அங்கே வியூகத்தை வகுக்க முடியும் கேட்டால் அதுதான் அவங்க மெயின் பர்பஸாக பார்ப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. திமுக சொல்லிச்சு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குலாம் கொடுக்க முடியாது, சீட்டு வேணால் கொடுக்குறோம், சீட்டுக்கு ஏற்ற நோட்டு வேணால் கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படி தான் சொன்னாங்க. இப்போது இவங்களே வந்து 39 சீட் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, இல்லை 29 சீட், அப்படி 29 சீட் வச்சுக்கலாம், 29 சீட் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா விசிகா என்ன பண்ணும், கம்யூனிஸ்ட் என்ன பண்ணும், மதிமுக என்ன பண்ணும், கமலஹாசன் என்ன பண்ணுவாரு, ரொம்ப கூட்டணி இறக்கிருக்காங்கல்ல, நிறைய லட்சப்பேடு கட்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய ஜாதி அமைப்புகள்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது திமுகவை எதிர்த்து பேசி இந்த பல ஜாதி வேறு அமைப்புகளோட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி நேரத்தில் ஒன்றாயிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நேற்று பார்க்குறேன், அவர் ஸ்டாலினுடைய பிறந்த நாளுக்கு நிறைய ஜாதி கட்சி தலைவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து மலர் வளையம் கொடுக்குறாங்க, அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஜாதி குழுக்களையும் திமுக வந்து
அவங்கள கூப்பிட்டு அவங்ககிட்ட பேச்ச நடத்துறாங்க எத்தனை சீட்டு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ஜாதி குழுக்களுக்குமே ஒவ்வொரு சீட் வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஜாதி குழுக்களுக்கும் சீட்டு கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கும் சீட்டு கொடுத்துட்டா இவங்க எத்தனை போட்டிடுவாங்க? எனக்கு தெரிஞ்சு என்னென்னா விசிகா கேட்கக்கூடிய தொகுதிகளையும் திமுக கொடுக்காது. அதே போல் மதிமுக கேட்கக்கூடிய தொகுதிகளும் திமுக வந்து கொடுக்காது. தேமுதிகவுக்கு அவங்க வைக்கிற டிமாண்டு பதில் கம்மியாக வேணால் கொடுப்பாங்க. இதில் ஒன்றுமே இல்லாமல் ரோல் பண்ணிட்டு இருக்குது யாருன்னா மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையத்தில் ஒரே ஒரு ஆளாக திரு கமலஹாசன் மட்டும் தான் இருந்தார். அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியை கொடுத்துட்டாங்க. அதையும் மீறி அவருக்கு எக்ஸ்ட்ரா சீட் கொடுக்க போகிறாங்க. தான் ஆச்சரியம். மக்கள் நீதி மையம் அடியோடு கரைந்து போய்விட்டது. ஆனால் அப்படி கரைந்து போயிருக்கக்கூடிய மதிமுக மக்கள் நீதி மையத்துக்கு சீட் வேறு தர போகிறாங்க. இதில் சூப்பரான கேம் ப்ளே பண்ணுறது ஆண்டவர் தான். ஏன்னா அவர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக ஜோன் கிளியர் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்களா, அவர் வந்து ஒன்றுமே இல்லை தானே. அவர் அரசியலில் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி, அதுவும் திமுக தான் குத்துச்சுன்னு வச்சுங்களேன். அவர் ஒன்றும் போல அவர் இடத்துக்கு வராருன்னா அவர் தூக்கி முன்னாடி உட்கார வைப்பாங்க, அப்படியே பயங்கரமாக வைப்பாங்க. ஆனால் அண்ணன் திருமாவளவர்களோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஓரமாக உட்கார வைப்பாங்க. ஈவன் இவங்ககிட்ட ஓட் பேங்க் எதுவுமே கிடையாது. ஒரு கவர்ச்சி அரசியல். இப்போ கவர்ச்சி அரசியலை வச்சு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு போயிட்டாரு. இவங்க வந்து ஒரு தேசிய அரசியல் பண்ணுறோம், தேசிய நீரோட்டம், காங்கிரஸ் தான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு பண்ணுறாங்க. இப்போ டிவிக்கே வந்து என்னென்னா வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வெளியே வருவாங்களா வரமாட்டாங்களா, வந்தால் இந்த இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள குழப்பத்தோட அவங்க குழப்பம் தான் பெரிய குழப்பமா இருக்கும். இப்போ என்னன்னா டிவிக்கே வந்து இருந்த ஒரு ஆப்ஷன் போயிடுச்சு. நாளையோட வந்து போயிடும். காங்கிரஸ் வராதுன்றது தெரிஞ்சிடும். வரவும் மாட்டாங்க தான் சொல்லிட்டு வர மாட்டாங்க. காங்கிரஸ்லாம் வர மாட்டாங்க. இப்போது டிவிக்கே யாருமே இல்லாமல் தனித்து வந்து நிற்க போகிறாங்க. இந்த கொக்கு பார்த்தீங்கன்னா மீனுடைய வருகைக்காக நின்று காத்துட்டே வந்து மீனே வரலாம் ஏமாந்து போயிடல. அந்த மாதிரி தான் வந்து டிவிக்கே விஜய் வந்து ஏமாந்து வந்து போக போகிறாருன்றது தான் நான் சொல்லக்கூடிய நிறைவான கருத்து.